விஜய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே கண்டிப்பாக மலேசியா போயிட்டு வரணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாங்க. ரோகிணி இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மனோஜ் வழியாக முயற்சி பண்ணுறாங்க. மனோஜ் விஜயா கிட்ட வந்து பேசுகிறாரு. நீ என்னதான் சொன்னாலும் கண்டிப்பாக இந்த முறை நம்ம மலேசியா போயிட்டு தான் வரப்போகிறோம் அப்படின்ட்டு விஜயா திட்டவட்டமாக சொல்கிறாங்க. இதை கேட்டு ரோகிணி அப்செட் ஆகுறாங்க. தன்னுடைய ஃப்ரெண்டு வித்யா கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதுக்கு மேலே நீ எதையும் மறைக்க முடியாது. உன்னுடைய வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சொல்லி அவங்க காலில் விழுந்துரு அப்படின்ட்டு வித்யா சொல்கிறாங்க. அதை மட்டும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு ரோகிணி சொல்லிட்டு ஏற்கனவே மாமாவாக நடிக்க வந்தவரை கூப்பிட்டு பேசுகிறாங்க. மலேசியா ஜெயிலில் இருக்கக்கூடிய எங்கள் அப்பாவை எதிரிகள் கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எல்லோரும் முன்னாடியே வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த கதை போகிற போக்கில் கடைசியாக நான் மாட்டிக்குவேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குமா அப்படின்ட்டு முதல்ல மறுத்தாலும் வேறு வழி இல்லாமல் ரோகிணிக்காக இறக்கப்பட்டு, சரி இந்த ஒரு முறை மட்டும் நான் நடிக்கிறேன், இதுக்கு மேலே என்னை கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டூப்ளிகேட் மாமா எல்லார் முன்னாடியும் வீட்டில் வந்து, ரோகிணி ஜெயிலில் இருக்கக்கூடிய உங்கள் அப்பாவை எதிரிகள் கொன்னுட்டாங்கம்மா அப்படின்ட்டு ஒரு பிட்ட போகிறாரு. இதை கேட்ட ரோகிணி அப்பா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு கீழே விழுந்து புரண்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலைமையில் ரோகிணி நீ மலேசியா போனீன்னா உன்னோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு மாமா அங்கேருந்து போகிறாரு. அண்ணாமலை முத்தை கூப்பிட்டு இந்த மாதிரி நிலைமையில் நம்ம அங்கே போக வேண்டாம், இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கிடையில் முத்து மலேசியா மாமா பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு ஃபோன் எடுத்து அந்த மாமாவை பல்வேறு கோணங்களில் ஃபோட்டோ எடுத்து வைக்கிறாரு. அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பி இவரை யாராவது பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாரு. முத்துக்கு தெரிஞ்ச ஒரு ஆட்டோ டிரைவருடைய சொந்தக்காரர் தான் இந்த மாமா அப்படிங்கிறதையும் முத்து கண்டுபிடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன வேடங்களில் நடிக்கக்கூடியவர் இவர் அப்படிங்கிற விஷயத்தையும் முத்து தெரிஞ்சுக்கிறாரு.